வேங்கடகுளம் ஐயனார் கோயில் ஒரு தனிப்பட்ட நபருக்கு சொந்தமானது. இவங்க கோயம்புத்தூர்ல இருக்காங்க. வெண்ணவால் குடிக்காரவங்களுக்கும் வேங்கடகுளத்துல இருக்கவங்களுக்கும் இந்த கோயில் திருவிழா நடத்துறது சம்பந்தமா பிரச்சனை இருந்துட்டே இருக்கு. வெண்ணவால் குடிக்காரவங்க மூத்த வழக்கறிஞரான கருப்பையா அவங்கள பார்த்து திருவிழா நடத்துறதுக்கான சட்ட ஆலோசனையெல்லாம் கேட்டு அறிஞ்சுக்கிறாங்க. அவரும் நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் போய் ஜட்ஜுக்கிட்ட திருவிழா நடத்தலான்னு ஆர்டர் வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஊர்க்காரவங்களும் திருவிழா நடத்தலான்னு ஆர்டர் வாங்கிட்டாங்க. வெண்ணவால் குடிக்காரவங்க கோர்ட் ஆர்டர் வாங்கினோன்னே திருவிழா நடத்துறதுக்கான ஏற்பாட்டை வெகு விமர்சையாக செஞ்சிட்ருக்காங்க. அப்படி ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கையில தான் வேங்கடகுளத்துலேருந்து ஊர்க்காரவங்களாம் போய் இந்த மூத்த வழக்கறிஞரை சந்திக்கிறாங்க. அவங்கெல்லாம் போய் சந்திச்சு பேசுகிறப்ப தான் இவருக்கே இது நம்ம ஊரோட கோயில் தான் அப்படின்னு தெரியுது. சரின்னு சொல்லிட்டு கலெக்டரை பார்க்கலான்னு அவங்க கலெக்டர்கிட்ட போகிறாங்க. டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு கொடுத்த உத்தரவை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் செயல்படுத்தி தான் ஆகணும். என்னையால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு கலெக்டர் சொல்கிறாங்க. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜோட ஆர்டரை செயல்படுத்தி தான் ஆகணுங்கிற நடைமுறை இருந்தாலும் ஊரில் அந்த உத்தரவை செயல்படுத்துறதுனால ஏதாவது பிரச்சனை வர மாதிரி இருந்தால் அந்த உத்தரவை நிறுத்தி வைக்கலாம். கலெக்டருக்கு அந்த அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறத மூத்த வழக்கறிஞர் அவருக்கு விளக்குறாங்க. அதனால் கலெக்டர் திருவிழாவை நிறுத்தி 144 போட்டுறாரு தடை உத்தரவு. அப்போ தான் 2 ஊருக்கும் நடுவில் இந்த பக்கமும் 100 பேர் அந்த சைடும் 100 பேர் மக்கள் கத்தி கம்பு எல்லாம் வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. போலீஸ் நடுவில் தடுத்துட்டு இருக்காங்க. இந்த மூத்த வழக்கறிஞரும் போய் சமாதானம் பேசுகிறாரு. மகள் குழந்தைகளை கூப்பிட்டு குடும்பமாக வந்த பொழுது அவர்களை காப்பாற்றி கூட்டி வந்தவர்களும் வெண்ணவால் குடி நண்பர்கள். ஏன்னா இவர் வெண்ணவால் குடி மக்களுக்கு இவர் மேல மரியாதை ரொம்ப உண்டு. அவங்களோட கேஸையும் நிறைய எடுத்து நடத்தியிருக்காரு. கோர்ட்டும் கொடுத்தது டெம்பரரி ஆர்டர் தான். அதனால கேஸ் ஒரு 28 வருஷமா கோர்ட்ல நடக்குது. இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா கோயில் பூசாரி அந்த உற்சவரோட சிலையை எடுத்துட்டு போய் வெண்ணவால் குடி கிராமத்தில் ஒரு வீட்டில் வைக்கிறாரு. வச்சுட்டு வரையிலே அவர் பாம்பு கொத்தி இறந்துடுறாரு. அப்புறம் அந்த வீட்டில் பல கஷ்டம் வரவும் அவங்க வேறவங்க வீட்டில் அந்த சிலையை வைக்கிறாங்க. இப்படி மாற்றி மாற்றி வீட்டில் ஒவ்வொரு வீட்லேயும் வைக்கிறாங்க. எல்லா வீட்லேயும் கஷ்டம் வந்துட்டே இருக்கும். ஒரு கிணத்துல அந்த சிலையை எடுத்து கொண்டு போய் வச்சிடுறாங்க. இப்படி கோர்ட்டில் கேஸ் நடக்கையில் அவங்கவுங்க தேவஸ்தான மூத்த வழக்கறிஞர் பிற்காலத்தில் எதுவும் பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தேவஸ்தானத்தையும் ஒரு கட்சியாக போட்டு வாதாடுறாங்க. அப்போ இந்த நிலத்துக்கான டாக்குமெண்ட்லாம் எங்கே இருக்குன்னு தெரில தேடிட்டே இருக்காங்க. தேடிட்டே இருக்கையில் வெண்ணவால் குடிக்காரவங்க ஒரு டாக்குமெண்ட் அவரோட மாப்பிள்ளை கொண்டு போடுறாரு. அதில் அந்த நிலம் அந்த தனியாருக்கு சொந்தமானது அப்படின்னு வருது. அப்படின்னோடனே அந்த நிலத்தோட உரிமையாளர் இந்த இடத்த வேங்கடகுளம் ஊர் மக்களுக்கே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ அதோட தீர்ப்பு பார்த்தீங்கன்னா தீர்ப்பு 28 வருஷம் கழிச்சு தான் வருது. இந்த இடம் தேவஸ்தானத்துக்கு சொந்தமானது அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துட்றாங்க. இப்போ 10 ஊருக்காரவங்க யார் திருவிழா நடத்தினாலும் தேவஸ்தான அனுமதியோட எந்த ஊர் யாரெல்லாம் பார்ட்டியாக வராங்களோ அவங்களாம் திருவிழா நடத்தணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா தேவஸ்தானத்துக்கிட்ட மனு எழுதி கொடுக்கணும். அப்புறம்தான் அந்த உற்சவ மூர்த்தியை திருவிழா நடக்கிறதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி எடுத்துகிட்டு பத்திரமா அவங்க பொறுப்பில் வச்சுருந்து அப்புறம் திருவிழா முடிஞ்சு 1 வாரத்துக்குள்ள திருப்பியும் தேவஸ்தானத்திட்டே கொண்டு போய் ஒப்படைக்கணும். அது வரைக்கும் உற்சவ மூர்த்தியை ஊர் பொறுப்பில் பாதுகாப்பாக வச்சிருந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முளைப்பாரி எடுப்பதை போல புரவி எடுப்பு என ஐயனார் கோயிலில் ஒரு முக்கியமான விழா கொண்டாடப்படுகிறது. இதில் அனைவரும் மண்குதிரை எடுத்து கோயிலில் சமர்ப்பணம் செய்வார்கள். கூர்ந்த மெய்ஞானத்தால் வாக்கினிலே நுணுக்கங்களை அறிந்து ஏழைகளை காக்கும் காவலன் இருக்க உதவிய அவரது ஐம்புலன்களுக்கும் வாழ்த்துக்களை நாம் தெரிவிக்கலாம். நுணுக்கமான விஷயங்களையும் ஆழமாக யோசித்து அதிக சிரமம் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு கோப்புகளாக தேடி தேடி எடுத்து வாதாடியதில் வாதம் முடிந்து வீடு வந்த வழக்கறிஞருக்கு மாசிவ் ஹார்ட் அட்டாக் வந்துவிட்டது. மூத்த வழக்கறிஞர் கோயிலுக்கு போகலைனாலும் ஊரில் இருக்கவங்க பொதுமக்கள் மற்றும் கட்சிக்காரவங்க எல்லாரும் அவருக்காக வேண்டிக்கிட்டு கோயிலில் தினமும் பிரசாதங்களெல்லாம் கொண்டு கொடுக்குறாங்க. இவங்களோட அன்பு, இறை நம்பிக்கை, ஆசீர்வாதம் மற்றும் இவர் செஞ்ச நல்லதுகள்லாம் இவரை காப்பாற்றுது.